வணக்கம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மில்க் ஸ்வீட்டு. ஸ்டவ்வை நம்ம யூஸ் பண்ணாமல் இது ஈஸியாக நம்ம செய்ய போகிறோம். 10 மினிட்ஸ் போதுங்க இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு. நம்ம கடையில் வாங்காமல் நம்மளே இதை செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இந்த வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இந்த மில்க் ஸ்வீட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்காக நான் 1/4 கப் அளவு சுகரும் 1/2 கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட்டும் போட்டிருக்கேன். ஒரு 5-6 முந்திரி சேர்த்துருக்கேன். 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதை நல்லா ஃபைன் பவுடரை நாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் போட்டிருக்க அளவு தான் நம்ம கிரைண்ட் பண்ணணுங்க. இப்போ ஒரு பவுலில் அதெல்லாம் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 1/2 கப் அளவு மில்க் பவுட்ரு எடுத்திருக்கேன். நம்ம டெசிகேட்டட் கோகோனட் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு நம்ம மில்க் பவுட்ரு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா பைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம மில்க் சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஆர்டினரி வீட்டில் இருக்க மில்க்கை நான் 2 டேபிள் ஸ்பூன் முதல்ல ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து பார்க்கலாம். உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா 2 ஸ்பூன் போதும். எனக்கு அது நல்லா செட் ஆகலை, அதனால் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்களும் தேவையான பால் சேர்த்து நாம் நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப மைல்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸ்லேருந்து சின்ன சைஸ் பால் ஷேப்பில் நம்ம எடுத்துக்கிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கிட்டு கைகளில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு ஒரு ஃபிங்கரில் சென்டரில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தோன்னா நமக்கு அழகான ஒரு ஸ்வீட் கிடைக்குங்க இந்த ஷேப்பில். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது நடுவில் நான் அழகுக்காக வைக்கிறதுக்காக நான் கடையிலேருந்து செர்ரி ஃப்ரூட் வாங்கியிருக்கேன். அதை ஒன்று அதை சென்டரில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், கடைகளில் வாங்கின மாதிரியும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹைஜீனிக்கான ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம கையால் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த ஸ்வீட் நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க. ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுங்க. அதனால் நம்ம ஆர்டினரியாக வச்சு தாங்க சாப்பிட முடியும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க இந்த ஸ்வீட்டு. இந்த தீபாவளிக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு நம்ம கொண்டாடலாம். இந்த ஸ்வீட் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.